பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 4 மற்றும் 5. ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டு இருப்பது அந்த அருளாலேயே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் விசுவசிக்கின்றேன். ஆண்டவர் தரக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் யாரும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் நினைத்தால் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு நொடி பொழுதில் இழந்து போய் விடலாம். இந்த உலகத்திலே கடவுளை அன்பு செய்கிறவர்களாக வாழ பழகுங்கள். நீங்கள் மற்றவர்களை நேசித்து நீங்கள் போகும் பொழுது உண்மையிலே தவறி விடுவீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ இரக்கம் காட்டுவது நல்லதுதான். ஆனாலும் அந்த இரக்கம் என் மீது நீ முதலில் காண்பிக்க வேண்டும். உனக்காக நான் இரக்கம் காண்பித்தேனே, உனக்காக சிலுவையில் அறையப்பட்டேனே, எனவே நீயும் இரக்கம் காட்டும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் முதலில் ஆண்டவர் நம்மீது மனது உருக்கம் கொண்டு நம்மீது மனம் இறங்கியதை போல நாமும் மனதுருக்கம் கொள்ள வேண்டும், மனம் இறங்க வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும் கடவுளுக்காக. ஏன் தெரியுமா? நாம் பாவம் செய்து அனுதினமும் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அறைந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் அவரை சிலுவையில் மீண்டும் மீண்டும் அறைகிறோம். எனவேதான் நாம் இரக்கமற்றவர்களாக இந்த உலகத்தில் முதலில் வாழுகின்றோம். இரண்டாவது, நாம் கடவுள் மீது மனதுருக்கம் கொண்டு அவர் நம் மீது மனதுருக்கம் கொண்டதை போல இரக்கம் காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் மற்றவர்கள் மீது மனதுருக்கம் கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நமக்கு கொடுக்கின்றார். அப்பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி என்றால் இரக்கத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் என்றும், அவர் நம்மீது மனம் இறங்கபடியினால் ஒவ்வொரு நாளும் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, நன்றாக ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆனால் யார் மீதும் நம்பிக்கை வைக்க கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. இரக்கம் இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஜாதி கலவரம் இருக்கின்றது, மத கலவரம் இருக்கின்றது. அநேக இடங்களிலே தேவாலயங்களையும் கோயில்களையும் இடித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. மிருகத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம் கடவுளோ இரக்கம் நிறைந்த கடவுள். அவர் இரக்கம் செய்வதனால் நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. நொறுங்குண்ட நெஞ்சத்தோடு நாம் அவரை தேடி வந்து இயேசுவே நான் பாவி என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது உடனடியாக அந்த கல்வாரி சிலுவையில் இருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய அன்பினால் அவர் நம்மை அரவணைத்துக் கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் நீதிமான்களாகவும் இருக்கும்படி 1-2 தலைமுறைகள் அல்ல, 1000 தலைமுறைக்கும் நம் மீது இரக்கம் காண்பித்துக் கொண்டு இருக்கின்றார். நம்மிடத்தில் இரக்கத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். எனவே தான் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நாம் இரக்கம் காண்பிக்கும் பொழுது கடவுளுடைய கரங்களில் இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இரக்கத்தினால் கடவுளுக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக வாழ முடியும். நீங்கள் இரக்கம் காண்பிப்பதினால் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு நான் பழிக்கு பழி வாங்குவேன், நான் மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்வில் இருக்கின்றேன், என்னுடைய உள்ளத்திலே மிகவும் கசப்போடு இருக்கின்றேன், எனவே நான் ஒவ்வொருவரையும் எல்லாவற்றையும் நான் தீர்த்து கட்டி விடுவேன் என்று சொல்லி வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள். அன்பார்ந்தவர்களே, இதை குறித்து ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஊகத்தை நமக்கு சொல்லுகிறார். ஒரு அரசரிடம் ஏராளமாக கடன் பெற்ற ஒரு மனிதனை மன்னிக்கின்றார். ஆனால் அவனோ தன்னிடம் கொஞ்சம் பணம் பெற்ற ஒருதனை மன்னிக்காதபடி அவனுக்கு தீர்ப்பிடுகின்றார், அவரை அழிக்க முயற்சி செய்கின்றார்.
அந்த நேரத்திலே அந்த அரசர் அதை கவனிக்கின்றார். அந்த செய்தி அவரிடம் போகின்றது. உடனடியாக அவனை மீண்டும் வரவழைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்றார். என்னவே நீங்கள் கடவுளிடம் இருந்து மட்டுமே இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஆசீர்வாதங்கள் உங்களிடம் தங்காது. நீங்கள் அவரிடமிருந்து பெற்ற இரக்கத்தை மற்றவர்கள் மீது உங்களுடைய செயல்களினாலும் நடத்தைகளினாலும் செயல்பாடுகளினாலும் வெளிப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலே ஆண்டவர் மனம் இறங்குவார். எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்ல முடியும், என்னுடைய சகோதரனை என்னுடைய சகோதரியை நான் மன்னிக்கிறேன் என்று? அன்பார்ந்தவர்களே, அந்த உங்களுடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்காமல் நீங்கள் இருப்பதே உங்களுடைய வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாதம் வருவதும் தடையாக இருக்கும். ஆண்டோடைய இரக்கம் மிக பெரியது. 2 சாமுவேல் 24:19 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போல் விடுதலை பயணம் 34:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தெய்வம். எனவே அவரிடம் நாம் மன்றாடுவோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவர் பொறுமையோடு இருக்கிறபடியினால், நீடிய சாந்தத்தோடு இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது. வாசித்து பாருங்கள், திருப்பாடல்கள் 25:6 ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றன. எனவே மனிதருடைய கைகளில் விழாது இருக்க வேண்டும், கடவுளுடைய கரத்திலே எப்பொழுதும் விழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 123:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. லூக்கா 6:36 வாசித்து பாருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பதை போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. உண்மையிலே இரக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து இந்த நாளிலே அவரை போல் வாழ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்களாம்? செல்வத்திற்காக மட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் இயேசுவை தேடி வந்தீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக மாறி விடுவீர்கள். ஆண்டவரிடம் இருந்து இரக்கத்தை பெற்றிருந்தீர்கள் என்றால் அந்த இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்களினாலும் நடத்தைகளினாலும் ஆண்டவரிடம் இருக்கக்கூடிய அந்த உறவினாலும் நீங்கள் மற்றவர்களோடு இணைந்து அவர்களுக்காக ஜெபித்து இயேசுவிடம் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனிதன் மீது நம்பிக்கை வைத்து விடாதபடி கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்வோம். எனவே இந்த நேரத்திலே ஆண்டோடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் இரக்கத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எபேசியர் 2:1 வாசிக்கின்றோம், உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள் என்று. ஆம் தகப்பனே, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நாங்கள் இறந்தவர்களாக ஒரு செத்த பிணத்தை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆனால் நீர் எங்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறபடியினால் இந்த உலகத்திலே செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உமது அன்பு மேன்மையானது, உமது அன்பு மகத்துவமானது என்பதை அறிந்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதுவரை நாங்கள் மற்றவர்கள் மீது இரக்கம் காண்பிக்காதபடி காழ்ப்புணர்வோடும் கசப்பான எண்ணங்களோடும் ஆண்டவரே மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடும் பகைமையோடும் நாங்கள் நினைத்திருந்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக, எல்லோரும் இரக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. என் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோருமே உமது கரங்களில் விழக்கூடியவர்களாக, உம்மையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும்
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.